இருந்தாலும் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்மள அறியாமயே நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கும். அது கடைசியில வந்து நம்ம உணர்றப்போ வந்து நமக்கு அதுக்கு விடை தெரியாது. யார்ட்ட போணும், என்ன செய்யணும், எது தெரியும்னு தெரியாது. அப்போ வந்து ராஜசேகர் அண்ணாவுக்கு ஃபோன் அடித்தேன். அவர்ட்ட சொன்னேன், "அண்ணா எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. என்ன செய்யலாம் எனக்கு தெரியல. ஊரில் ஏதாச்சும் மனநோய் நிபுணர்கள் இருந்தால், மருத்துவர்கள் இருந்தால் நான் சந்திக்கிறேன் நான்." அப்போ அவர் சொன்னார், "இல்லை நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு குழுவில் சேர்த்து விட்றேன். அந்த குழுவில் நீங்கள் பயணிங்க." அது வரைக்கும் வந்து அவர் வந்து குழு வச்சு நடத்துகிறாரு. ஒரு தியானி அதுவுமே தெரியாது. ஒரு ஆசானா இருக்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுவரையும் பேசுகிறப்ப வந்து அவர் ஒரு நண்பராக தான் தெரியும். ஒரு நண்பராக தெரியும். ஒரு அண்ணாவாக தெரியும். ஒரு பட தயாரிப்பாளர் அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த குழுவில் சேர்ந்தப்போ வந்து அந்த குழுவில் சேர்ந்தப்ப நானும் ஓப்பன் மைண்டோட தான் சேர்ந்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரி அண்ணன் சேர்க்க சொல்கிறாங்களே, சேர்த்துட்டாங்களே நம்மள சேர்ந்தேன். அதில் வந்து என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அதில் உள்ள அனுபவத்தை இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் லாங் விண்டடாக இருக்கும். அதுக்கு மன்னிக்கிறேன். அது பேச 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 வந்து அவருக்கு ராஜசேகர் அண்ணாக்கா தெரியும் நான் ரொம்ப பேச மாட்டேன். எனக்கு அதிகமாக பழக்கம் ஆகலைன்னா ரொம்ப நான் பேச மாட்டேன். ரொம்ப செவி கொடுத்து கேட்பேன். அந்த குழுவில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அந்த டைம் அந்த குழு இப்போ அந்த குழுவில் உள்ளவங்க மனிஷா இருக்கிறாங்க, மரகதம் இருக்கிறாங்க. ஸோ வேறு மற்றவங்கலாம் இப்போ யாரும் தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். பெரிய நன்றி. இது ஒரு அதை வாய்ப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் அந்த குழுவில் அவங்கவுங்க ஓப்பனாக பண்ணும்போது, இப்போ தியானங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வயசில் இருக்கீங்க, 2 வயதில் இருக்கிறீங்க, நாளைக்கு மறிக்க போகிறீங்கன்னு அந்த மனநிலையில் இருங்கன்னு ஒரு ஒரு தியானமாக கொடுத்துட்ருக்காங்க. அதேமாரி ஒன்று செய்ய 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 நான் கேட்க தான் செஞ்சேன். ரொம்ப கேட்பேன். ஏதாச்சும் இதேமாரி ஏதாச்சும் திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒரு பதிப்பகம் போடுவேன். அது என்ன அறியாமல் எனக்குள்ளே வந்து சில விஷயங்களை தூண்டி விட்டுருக்கு. அதனால் அதுக்கு என்ன நன்றி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தது ராஜசேகர் அண்ணா மட்டும் இல்லை. அதில் இந்த குழுவில் பயணம் செஞ்ச அத்தனை தியானிகள்,